Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Alhamdulillah Alhamdulillahi rabbil alamin. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيم تكريم خبير وامرا. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته وبارك وسلم. قال الله تعالى عز وجل في كلامه القديم الفرقان المجيد. بسم الله الرحمن الرحيم. ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله وكان الله غفورا رحيما. صدق الله مولانا العليم. وقال نبينا حبيبنا خاتم رسول الله صلى الله عليه وسلم. الإسلام يهدي ما كان قبله الحج يهدي ما كان قبله الهجرة تهدي ما كان قبله أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العليم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر ربي تمم بالخير والسعادة وبك نستعين اللهم يا فتاح. الحمد لله. சகல கோடி படைப்பினங்களையும் படைத்து சதா காலமும் அந்த படைப்பினங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே கோடான கோடி புகழ் உண்டாகட்டுமாக. மேலும் சத்திய தூதுவர் சன்மார்க்க போதகர் புரட்சி வித்தகர் பூமா நபி பெருமான் சர்தாரே ஆலம் ஷஃபீன் முதுநபீன் சொர்க்கத்து ராஜா மக்கத்து வேந்தர் மதீனத்து பேரரசர் நபி முஹம்மது முஸ்தபா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதம் நிறைந்த உம்மத்தில் நம்மை எல்லாம் ஆக்கியர் புரிந்தானே அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சுமதாக்கள் வலிமார்கள் இறைநேசர்கள் குறிப்பாக இந்த சங்கையான பரக்கத்து பொருந்தி இந்த சபையில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அண்ணன்கள் மீதும் உம்மத்தே முஹம்மதியாவில் கடைசியாக சேரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் கரிசனமும் ஈரேற்றமும் சலாமத்தும் என்றென்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கை குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் எல்லாம் ஒரு சங்கமிக்க மாதத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக
ஹிஜ்ரி என்று சொல்லக்கூடிய 1446 இஸ்லாமிய வருடம் நம்மை விட்டும் கடந்து சென்று 1447 என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தினுடைய புத்தாண்டாக திகழக்கூடிய இஸ்லாமிய வருடப்பெருமை ஹிஜ்ரி. நாம் எல்லாம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப மாதமாக திகழக்கூடிய முஹர்ரம் மாதத்தில் 2வது பெண்கள் மாதர் மஜ்லிஸில் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நம்முடைய அமல்களையும் நம்முடைய எல்லா விதமான நன்மையான காரியங்களும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் பொருந்திக் கொள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த சபையில் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் மார்க்கத்தினுடைய விஷயங்களை பற்றியும் பேசப்படுகிறதோ கேட்கப்படுகிறதோ அந்த சபையில் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் வரக்கத்துடைய மலக்குமார்கள் அந்த சபையில் கலந்து கொண்டு சபையில் கலந்து கொண்டவர்களுக்காக வேண்டியும் அதை ஏற்பாடு செய்தவர்களுக்காக வேண்டியும் துஆ செய்கின்றார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த சபை அல்லாஹ்வுடைய பேச்சுகளையோ மார்க்கத்தினுடைய விஷயத்தையோ பேசப்படாமல் உலக ஆதாயத்திற்காக வேண்டி எந்த சபை ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறதோ அந்த சபையில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து எடுபட்டு போய் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நுழையாமல் ஷைத்தான்களுடைய இருப்பிடமாக அந்த இடம் மாறிவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட கெட்ட சபையாக இல்லாமல் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய அல்லாஹ்வை பற்றி கேட்கக்கூடிய நன்மையான காரியங்கள் அமல் செய்யக்கூடிய இந்த சபையை ஒன்று கூட்டிடக்கூடிய காலம் காலமாக தொண்டு தொட்டு வாரம் வாரம் பெண்களுடைய சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை கருதி நம்முடைய நிர்வாக பெருமக்கள் ஹனஃபி பெரிய பள்ளி பரிபாலன சபையின் சார்பாக வாரம் வாரம் அல்லாஹ்வுடைய கிருபையில் திங்கட்கிழமை தோறும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை அன்றிலே நமக்கு அழகான முறையில் ஒவ்வொரு உலமாக்களை கொண்டு மார்க்கத்தினுடைய விஷயங்களை எத்தி வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி செய்யக்கூடிய இந்த நிர்வாக பெருமக்கள் ஜமாத்தார்கள் ஆலிம் உலமா பெருமக்கள் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா எல்லாவற்றையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு இதற்காக வேண்டி யாரெல்லாம் எந்தெந்த தாய்மார்கள் எல்லாம் வருகிறார்களோ யாரெல்லாம் பயான்களை கேட்கின்றார்களோ எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமான ஒரு ஹிதாயத்தை நசீபாக்கி முழுமையான முறையில் அல்லாஹ்வுடைய கைரு பரக்கத்தை நிரப்பமான முறையில் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். சங்கை குறித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களை, பாசத்திற்குறித்தான தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா 4 மாதங்களை சங்கை குறித்தான சிறப்பான மாதமாக அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். அர்பஅத்துன் ஹுரும், துல்காஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களும் சிறந்த மாதம் என்பதாக கண்ணியமாக்கப்பட்ட மாதமாக அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனை பதிவு செய்கின்றான். அரபுலகத்துல என்னவித சண்டை இருந்தாலும், எந்தவித மோசடி செய்தாலும், எந்தவித வியாபாரத்தில் திருட்டு வேலை செஞ்சாலும், எப்படிப்பட்ட அநியாயம் செய்தாலும் கூட இந்த 4 மாதங்களில் என்ன செய்வாங்க? ரொம்ப பேணுதலா இருப்பாங்க, ரொம்ப பக்குவமா இருப்பாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை போய் சண்டை பிடிச்சாருன்னு சொன்னா, எப்பா உனக்கு தெரியாத, உனக்கு அறிவில்லையா, இது எப்படிப்பட்ட மாசம்? அர்பஅத்துன் ஹுரும், சங்கையான மாசம்ப்பா, இந்த மாசத்துல போய் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற, இந்த மாசத்துல போய் அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இந்த மாசத்துல போர் புரிச்சுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்கள்? அவர்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில அரபியாக்கள் மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சங்கைக்குரிய ஷஹருல்லாஹி முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம், ஷஹருல்லா அல்லாஹ்வுடைய மாதம் என்று புகழப்பட்ட பெயர் சூட்டப்பட்ட இந்த முஹர்ரம் மாதம் மிக நன்மை குறித்தான மாதம். இந்த பிறை 1 பிறை 10 வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நமக்கு முத்தான நாட்கள். நம்ம விட்டும் பிரிந்து சென்று விட்டது. பிறை 9 அன்றும் பிறை 10 அன்றும் நம்ம என்ன செஞ்சோம்? தாசுவா, ஆஷுரா என்று சொல்லக்கூடிய 2 நோன்புகளை நோற்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்காவிலிருந்து மதீனா வந்த பின்னாடி யூதர்கள் எல்லாம் ஒரு நோன்பு நோக்கி பார்த்தாங்க. என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது, நாங்கள் எங்களுடைய முந்தைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவராக கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நைல் நதியிலிருந்து காப்பாற்றப்பட்ட இந்த ஆஷுராவுடைய 10வது நாளை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் ஒரு நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாலஃப யஹூத வன் நஸாரா, யூதர்களுக்கும் நஸரானிகளுக்கும் மாற்றம் செய்வதற்காக வேண்டி
நாம் எல்லாம் 2 நோன்புகளை நோக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒன்று பிறை 9, 10 அல்லது 10, 11. அல்லாஹ்வுடைய கிருபையில நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த சுன்னத்தான் நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இது போன்ற பல ஆஷூராவுடைய நோன்புகளை நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வருடத்தை கடந்து மறு வருடத்தில் நாம் எல்லாம் நுழைந்திருக்கின்றோம். 1446 முடிவு செய்துவிட்டு 1447 என்றியாயிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த ஹிஜ்ரியுடைய மாதம், ஹிஜ்ரியுடைய ஆண்டை நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும்? ஒவ்வொரு சமுதாய மக்களும் அவருடைய புத்தாண்டை, ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரி, தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி, தெலுங்கு வருட பிறப்பாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மக்களும் அவருடைய வருட பிறப்பை மிக விமர்சையாக, சங்கையாக, அதிலும் குறிப்பாக வேடிக்கையாக, கேலி கூத்துகளாக, மக்களுக்கு எல்லா விதத்திலும் துன்புறுத்தக்கூடிய ஒரு செயல்களில் ஈடுபட்டு புத்தாண்டை கொண்டாடுவாங்க. ஆங்கில புத்தாண்டு இருக்குதே, நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். 2025 துவங்குதா, அன்றைய இரவு முழுக்க விழிச்சிருந்து என்னென்ன அட்டூழியங்கள், அனாச்சாரங்கள் செய்ய வேண்டுமோ எல்லாமே செய்வாங்க. மது, மாது, சூது என்று எல்லா விதமான எதுவெல்லாம் செய்யக்கூடாது பாவம் என்று நாம் நினைத்திருக்கிறோமோ அப்படிப்பட்ட எல்லா விதமான பாவங்களையும் செய்யக்கூடிய ஒரு நிலை மற்ற சமுதாயத்தில் இருக்குது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய புத்தாண்டு என்பது, இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாம் என்று சொன்னாலே அமைதி என்று அர்த்தம், சலாம் என்று சொன்னால் நிம்மதி என்று சொல், அந்த அர்த்தத்தை குடிக்கக்கூடிய ஒரு சொல். அப்படி எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல், எந்த ஒரு கேலி கூத்துகள் இல்லாமல், மது, மாது என்று சொல்லக்கூடிய எந்தவித பாவமான காரியங்கள் இல்லாமல், அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி நாம் அற்புதமான முறையில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய புத்தாண்டை நாம் கொண்டாடி, அதிலும் நம்முடைய இந்த புத்தாண்டு என்பது யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் நமக்கு புத்தாண்டை கொடுத்திருந்தான். யௌமுல் ஜும்ஆ என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சய்யிதுல் ஐயாம், நாட்களுடைய தலைவன் ஜும்மாவுடைய நாள், ஏழைகளின் பெருநாள் ஜும்மாவுடைய நாள். ஜும்மாவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்புகளை பொதிந்திருக்கக்கூடிய ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் நமக்கு இந்த வருடத்தினுடைய ஹிஜ்ரி புத்தாண்டை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் பரக்கத்து பொருந்திய நாளாக அல்லாஹ் ஆக்கியர் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் முழுவதும் எந்தவித கஷ்ட நஷ்டம் இல்லாமல், எந்தவித சோதனையும் இல்லாமல், பலா முசீபத்துகள் எல்லாம் முழுமையான நிலைக்கு சலாமத்தான, நிம்மதியான, ஆஃபியத்தான உடல் ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த வருடத்திலிருந்து நம்முடைய இறுதி மூச்சு வரை அல்லாஹ் தந்தால் புரிவானாக. சங்கை குறித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, ஹிஜ்ரி என்று சொன்னால் ஒன்றை நிறுத்தி ஒதுக்கி மற்றொன்றுக்கு செல்வது. அதாவது அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய எல்லாவற்றையும் தியாகம் செய்வது. தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சொத்து சுகம், தன்னுடைய இருப்பிடம், தன்னுடைய வணிகம், தன்னுடைய வியாபாரம், எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி முழுமையான முறையில் அர்ப்பணம் செய்து, தியாகம் செய்து, அதை வெறுத்து ஒதுக்கி அந்த இடத்தை விட்டு புலம் பெறுவதுதான் ஹிஜ்ரத். அப்படிப்பட்ட ஹிஜ்ரத் என்பது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சிறப்புக்குரிய ஒரு வரலாறு. அந்த ஹிஜ்ரத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட ஒரு ஹிஜ்ரத்! சஹாபாக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள்? செல்வ செழிப்போடு அல்லாஹ் அவர்கள் கொடுத்த பொருளாதாரத்தை கொண்டு நிம்மதியான முறையில் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட வாழ்ந்தவர்களும் கூட பெருமானாருடைய கட்டளை ஏற்று என்ன செய்யறாங்க? எல்லாவற்றையும் தூக்கி தூர வீசிவிட்டு பெருமானார் சொன்ன அந்த வார்த்தையை கடைபிடித்து அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று உடனே ஹிஜ்ரத் செய்வதற்கு முற்பட்டாங்க. அல்லாஹ் அக்பர்! எப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த ஹிஜ்ரி உருவாவதற்கு முழுமையான காரணம் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹிஜ்ரி உருவாவதற்கு உண்டான காரணம், ஒவ்வொரு நாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த லெட்டர்கள், அந்த காகிதத்தை படிப்பது எப்போ வருது, எப்போ அனுப்பப்பட்டது என்று தெரியல என்பது மற்ற நாட்டு அரசர்களும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முறையிடுறாங்க, சஹாபாக்கள்கிட்டையும் முறையிடுறாங்க.
அப்படி இருக்கக்கூடிய நிலையில சஹாபாக்களை ஒன்று கூட்டி மஷூரா செய்யறாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு செய்தியை சொல்றாங்க. அமீருல் முஃமினீன் அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒன்று யா அமீருல் முஃமினீன், முஃமின்களின் தலைவரே, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூவுலகில் உதித்த ரபீல் அவ்வல் மாதத்தை நம்முடைய வருடத்தினுடைய ஆரம்பமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக சொல்றாங்க. சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மறைந்த நாளை நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய வருடத்தினுடைய துவக்கமாக ஆக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் நுபுவத்து கொடுத்த அந்த நாளை நம்ம என்ன செய்யலாம், ஹிஜ்ரினுடைய ஆரம்பமாக எடுத்துக்கொள்ளலாம். இல்ல ஆமுல் ஃபீல், யானை ஆண்டை நம்ம என்ன செய்யலாம், நம்ம வருடத்தினுடைய முதல் ஆண்டாக முதல் மாதம் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லும் பொழுது ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர் என்ன செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து அவருடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் இந்த மக்காவில் விட்டு மதீனாவிற்கு சென்ற பிறகுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வீறிட்டு எழ ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹிஜ்ரத்தை நம்முடைய வருடத்தினுடைய ஆரம்பமாக, முஹர்ரம் மாதத்தை நம்முடைய வருடத்தினுடைய துவக்க மாதமாக, ஹிஜ்ரத்துடைய நாளாக நாம் என்ன செய்வோம், நம்முடைய பட்டோலையில் பதிவு செய்து விடுவோம் என்று சொன்ன காரணத்தை அந்த சொன்ன அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு உமர் ரலியல்லாஹு பதிவு செய்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அந்த இயற்றிய அந்த சட்டத்தை ஒட்டுமொத்த எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டாங்க. அமெரிக்கால ஹிஜ்ரத் முஹர்ரம் பெரிய அன்று தான் கொண்டாடப்படுது, ஈரான்லையும் முஹர்ரம் பெரிய அன்று தான் கொண்டாடப்படுது, இந்தியாவிலும் முஹர்ரம் பெரிய அன்று தான் கொண்டாடப்படுது. இப்படி எல்லா நாடுகளிலும் உலகத்தில் எல்லா மக்களும் முஹர்ரம் மாதத்தை தான் ஹிஜ்ரினுடைய முதல் நாளாக என்ன செய்கிறாங்க, வருடத்தினுடைய முதல் நாளாக துவக்கி கொண்டாடப்படுறாங்க. இப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு எப்படிப்பட்டவர்கள், உமர் ரலியல்லாஹு எப்படிப்பட்டவர்கள், அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நபர்களுக்கு துஆ செஞ்சாங்க. 2 நபர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. ஒன்று அபூ ஜஹலுக்கு துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இஸ்லாத்தை வரை கொண்டு நீ வெற்றி ஆக்கிறியா அல்லாஹ், ஹிதாயத்தை கொடுத்துன்னு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கல. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் உமரை கொண்டு இந்த இஸ்லாத்தை நீ மேம்பட செய்து வைத்து விடு யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தை நீ அல்லாஹ் வலுப்பெறச்சி பலப்படுத்தியா அல்லாஹ், உமரை கொண்டு பலப்படுத்தியா அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செய்ததினுடைய பரக்கத்தின் காரணமா அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அல்லாஹ் ஈமான் நசீபாக்கினான். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு சொன்ன அந்த மந்திர சொல்லை எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தினுடைய வருடத்தினுடைய முதல் மாதமாக திகழக்கூடிய முஹர்ரம் மாதத்தை ஹிஜ்ரினுடைய துவக்கமாக கொண்டாடப்படுறாங்க. இப்ப நம்ம இந்த விஷயத்துல ஒவ்வொரு வருடமும் ஹிஜ்ரி என்பது வந்து கொண்டே இருக்குது. ஒரு வருடம் துவக்கம் என்பது ஒரு வருடத்தின் இறுதி, ஒரு வருடத்தின் இறுதி என்பது ஒரு வருடத்தினுடைய துவக்கம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு இந்த வரலாற்றை கொண்டு, இந்த வருடத்தினுடைய இறுதி துவக்கத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான், நீங்கள் புத்தாண்டை கொண்டு சந்தோஷம் அடையாதீர்கள், நீங்கள் புத்தாண்டு வருவதை கொண்டு சந்தோஷம் அடையாதீர்கள், உங்களுடைய வாழ்நாளில் ஒரு வருடம் குறைந்து விட்டது என்று நீங்கள் கவலை கொள்ளுங்கள். இந்த உலகத்தை விட்டும் நீங்கள் பிரிய போகிறீர்கள். அடுத்த வருடம் உங்களுடைய வாழ்க்கை என்பது உறுதி என்பது நிச்சயம் அல்ல. மலக்குல் மௌத் என்று சொல்லக்கூடிய ஹஸரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மௌத் என்ற மாலை உங்கள் கழுத்தில் சுற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் மாலையை உங்களுடைய கழுத்தில் சுருக்கு இழுப்பார் என்று தெரியாது, யாருக்கு எந்த நிலையில் மரணம் வரும் என்று தெரியாது. எவ்வளவு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு ஆட்சி அதிகாரத்தில் வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு சொத்து சுகத்தோடு வாழ்ந்தாலும் சரி, பண பலத்தோடு பதவியோடு வாழ்ந்தாலும், ஒன்றுமில்லாமல் வாழ்ந்தாலும், எல்லா மக்களுக்கும் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், மௌத் நிச்சயம் வந்தே தீரும், மூத்து நிச்சயம் வந்தே தீரும். அப்படி போத்த மூத்து உங்களுக்கு எப்ப வரும் என்று தெரியாது. உங்களுடைய வாழ்நாளில் அல்லாஹ் ஒருவருக்கு 60, 70, 80 அல்லது 100 நசீபாக்கி இருந்தாலும் 100ல் 1 குறைந்து விட்டது என்று நீங்கள் கவலை கொள்ளுங்கள். அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல சொல்றான், வல்லதி ஜஅலல் லைல வன்னஹார, அல்லாஹ் இரவையும் பகலையும் உங்களுக்கு ஆக்கி வைத்தான். எதற்கு தெரியுமா?
எதற்கு இரவையும் பகலையும் மாறி மாறி ஒரு வருடத்தினுடைய இறுதியும் ஒரு வருடத்தினுடைய துவக்கத்தையும் அல்லாஹ் தருகிறான் தெரியுமா? அருள்மறையை அல்லாஹ் சொல்றான், ஹில்ஃபத்தன், உங்களுக்கு புத்தாண்டை நாம் தருகிறோம். எதனக்காக? லிமன் அராத ஐயக்கர, நீங்கள் எல்லாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, நீங்கள் எல்லாம் சிந்தனை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஒரு வருடம் உங்களை விட்டும் கடந்து செல்கின்றது, உங்களுடைய ஆயுள் குறைந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய ஆயுளுடைய முழுமை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த படிப்பினைகள் நீங்கள் பெற்றுக்கொண்டே இருங்கள், அல்லாஹ்வை சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். வராத ஷுக்கூரா, அல்லாஹ் சொல்கின்றான், வராத ஷுக்கூரா, நன்றி செலுத்தாமல், அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நன்றி கெட்டவர்களே, நீங்கள் எல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரவையும் பகலையும் ஹில்ஃபத்தன், ஒவ்வொரு ஆண்டினுடைய இறுதியும் முடிவையும் நாம் உங்களுக்கு வழங்குகின்றோம். நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தருகிறான் என்பதாக அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான். சரியாக சொல்றதுன்னு சொன்னா 1447வது வருஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று 1437 வருடங்கள் ஆயிருச்சு. இத்தனை வருட காலங்களாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் பல விதத்தில் என்ன செய்யப்படுது, கஷ்டப்படுது. இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எல்லா விதமான முறையில் துன்புறுத்தப்படுகிறார்கள், கஷ்டம் கொடுக்கப்படுகிறார்கள். இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா வித சூழ்நிலைகளை கொண்டு என்ன செய்யறாங்க, திட்டம் திட்டுறாங்க. அல்லாஹ் அக்பர். பல அடிகளை பல கஷ்டங்களை தாண்டி இந்த இஸ்லாமிய மார்க்கம் நிலைத்து நிற்கிறது. அதற்கு உதாரணம் தான் 1447 ஹிஜ்ரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் அக்பர். ஒரு வருடத்தினுடைய இறுதி நமக்கு எதை உணர்த்தது தெரியுமா? ஒரு வருடத்தினுடைய ஆரம்பம் நமக்கு எதை உணர்த்துவது தெரியுமா? இந்த முஹர்ரம் மாதம் என்பது சஹாபாக்கள், நபிமார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த தியாகத்தை நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றது. முஹர்ரம் மாதத்துல தான் நம்முடைய இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டும் மதீனாவிற்கு சஹாபாக்களோடு புலம்பெயர்ந்து சென்றார்கள். மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவிச்சாங்க. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு கஷ்டம், எந்த அளவு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க தெரியுமா? அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னால் கடுமையான அடி உண்டு. நான் ரசூலை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் கடுமையான அடி அடிப்பார்கள். நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்று சொன்னால் கடுமையான அடி உண்டு. நான் இஸ்லாத்தை முழுமையான முறையில் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் கடுமையான அடி அடிப்பாங்க. இப்படி எல்லா விதத்திலையும் மக்கத்து காஃபிர்கள், மக்கத்து குறைஷிகள் மிக கடுமையான கஷ்டங்களையும் சோதனைகளையும் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கு கொடுத்திருந்தாலும் கூட எல்லா நிலையிலும் பொறுமை காத்தார்கள். பொறுமை காத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரத்தை புறப்படுறாங்க. இது சஹாபாக்கள் இந்த மாதத்துல பட்ட கஷ்டம். இது ஒரு வருடத்தினுடைய துவக்கத்தில் சஹாபாக்கள் பட்ட கஷ்டம். வருடத்தினுடைய இறுதியாக திகழக்கூடிய துல்ஹஜ் மாதம் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் செய்த தியாகத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வருடத்தினுடைய துவக்கத்தை சஹாபாக்கள் செய்த தியாகத்தை அல்லாஹ் சொல்கின்றான். வருடத்தினுடைய இறுதியாக துல்ஹஜ் மாதத்தில் அல்லாஹ் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குடும்பத்தார்கள் செய்த தியாகத்தை அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு வருடத்தினுடைய ஆரம்பமும் சரி இறுதியும் சரி ஒட்டுமொத்த வருடமும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தன்னுடைய சஹாபாக்கள் மூலியமாக, நபிமார்கள் மூலியமாக, அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட நல்லடியார்கள் மூலியமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு நமக்கு மிகப்பெரிய படிப்பினை அல்லாஹ் சொல்கின்றான். இன்னும் என்னுடைய நல்லடியார்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் எல்லாம் படிப்பினை பெற வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை முழுமையான ஒரு ஈமான் கொண்டு அல்லாஹ் ரசூலை சொன்னதை உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் நடைபெறுத்தி நீங்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் ஆக வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில
ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் நாம் எதை மறக்க கூடாதோ அதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதை மறக்க வேண்டுமோ அதை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் இந்த ஈமானை ஒருபோதும் மறக்க கூடாது. அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை ஒருபோதும் மறக்க கூடாது. அல்லாஹ் நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கோடான கோடி நியமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் அக்பர். ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா தெரியும், ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா தெரியும், ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு விதமான வியாதிகள், பெயர் சொல்லி முடிக்க முடியாத புது புது வியாதிகளை எல்லாம் சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். சாப்பிட்ட சாப்பாடு சரியான முறையில் செரிமானம் ஆக மாட்டேங்குது, குடித்த தண்ணி சரியான முறையில் வெளியாக மாட்டேங்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வியாதிகள். இப்போ பெரும்பாலும் என்ன ஒரு நோய் ஆள் கொண்டிருக்குன்னா அந்த சுகர் தான். ஒண்ணுமே சாப்பிட்றது இல்லை, ஒண்ணுமே பண்றது இல்லை, ஆனா சுகர் ஹெவியா கூடுது. இந்த மெடிக்கல் காலேஜில் போய் பார்க்கும் பொழுது அல்லாஹ் அக்பர், ஒவ்வொருத்தர்கள் ஒவ்வொரு விதமான வியாதியில் இருக்கிறாங்க. அன்னைக்கு பார்க்குறேன், திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ்லேருந்து வரைக்கும் இறக்குறாங்க. அங்கே இருக்கிறவங்கலாம் கடுமையான சத்தத்தோடு கத்துறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தம் அமைதி ஆயிடுச்சு. திரும்ப நான் நம்முடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கும் பொழுது இருந்த சத்தத்தை விட கடுமையான சத்தம். என்னன்னு பார்த்தா அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து வந்தவர் தீ குளிச்சுட்டாராம். அந்த உடலெல்லாம் கருமையான முறையில் கருத்து போய் எரிஞ்சு போய் ஒன்றுமில்லாத நிலையில் அந்த துடிக்க அந்த உயிரை ஜடத்தை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறாங்க. எப்படியாவது என் பிள்ளையை காப்பாத்திருங்க, எப்படியாவது என் பிள்ளையை காப்பாத்திருங்க என்ற தாயும் தந்தையும் சொந்த பந்தங்களும் அலறி துடிக்கிறார்கள். அந்த டாக்டருங்களும் இருந்த நர்ஸுகளும் எப்படியாவது ஆக்சிஜனை வச்சாவது பார்த்துருவோம், எப்படியாவது மருந்தை கொடுத்தாவது குணப்படுத்தலான்னு என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. கடைசியில் மிஞ்சது என்ன தெரியுமா? அந்த நபருடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போயிடுச்சு. யாருக்கு அல்லாஹ் எப்படி அவருடைய ரூஹு வாங்குவான்னு தெரியாது. இந்த உலகத்தை விட்டும் அவருடைய ரூஹ் எந்த நிலையில் பிரியும் என்று தெரியாது. படைத்த ரப்புக்கு தான் தெரியும். அப்படி புது புது வியாதிகளை கொண்டு அல்லாஹ் சோதனை செய்கின்றான். அல்லாஹ் பசியை கொண்டு சோதனை செய்வான், பஞ்சத்தை கொண்டு சோதனை செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு உடல் உபாதைகளை கொண்டு சோதனை செய்வான். எப்படி எல்லா விதமான சோதனை இருந்தாலும் இந்த சோதனைகளை யார் அல்லாஹ் பொறுமை காத்து வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றிக்குறி என்பதாக அல்லாஹ் அருள்மறையான திருக்குறளை பதிவு செய்கின்றான். இப்படி எல்லா விதமான சோதனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அந்த சோதனைகளை தாண்டிதான் சஹாபாக்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டான் என்ற மிகப்பெரிய சர்டிபிகேட் எப்படி பெற்றாங்க? அல்லாஹ் அக்பர். இப்படி சஹாபாக்கள் அல்லாஹ் அவர்கள் கொடுத்த எல்லா விதமான சுகபோகங்களையும் விட்டு என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி மக்கத்து காஃபிர்களும் மிகப்பெரிய துன்புறுத்துறாங்க, மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாங்க. எப்படியாவது இங்கிருந்து போயிடலாங்கிற மாதிரி நிலையில இருக்கும்போது ஃபஸ்பிரு பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க என்ற ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்ன செய்யறாங்க? ஹிஜ்ரத்துக்காக வேண்டி அறிவிப்பு செய்யறாங்க. அல் இஸ்லாமு யஹதி மா கான கப்லஹு, அல் ஹிஜ்ரத் யஹதி மா கான கப்லஹு, அல் ஹஜ் யஹதி மா கான கப்லஹு. மூன்று விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுல ஒன்று அல் இஸ்லாமு, யார் மாற்று மதத்திலிருந்து சகோதர மதத்திலிருந்து யார் இஸ்லாமிய மார்க்கமான புனிதமான சங்கையான பரிசுத்தமான கண்ணியமான அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் முன் செய்த அத்துணை வருட பாவங்களும் பரிபூர்ணமான முறையில் மன்னிக்கப்படும் என்பதாக அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹஜ் யஹதி மா கான கப்லஹு, யாரெல்லாம் ஹஜ் செய்கிறார்களோ அல்லாஹ் அவருடைய முன் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுவரை ஹஜ் கடமை ஆகல. ரசூலுல்லாஹ் இன்னொன்னு சொன்னாங்க, அல் ஹிஜ்ரத்து தஹதி மா கான கப்லஹு, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி ஈமானுக்காக வேண்டி தன்னுடைய இருப்பிடத்தை விட்டும் யார் ஹிஜ்ரத் செய்து வருகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் முழுமையான முறையில் மன்னித்து பரிசுத்தவான்களாக அல்லாஹ் ஆக்கி விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாத்திரத்துல இருந்த எல்லா சஹாபாக்களுக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் மக்கள் அல்லாஹ் கொடுத்திருந்தான். சொத்து சுகங்கள் இருந்துச்சு. அல்லாஹ் இன்னும் எந்த அளவுக்குன்னா
குறைஷிகளுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய செல்வ செழிப்பு அல்லாஹ் கொடுத்திருந்தான். குறைஷிகளை பற்றி அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல சொல்லும் பொழுது லீலாஃபி குரைஷின், சூரத்து குரைஷில் அல்லாஹ் சொல்றான். நமக்கெல்லாம் தெரிஞ்ச சின்ன சூரா சூரத்து குரைஷில் அல்லாஹ் சொல்றான் லீலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹலத் அஷ்ஷிதாய் வஸ்ஸைஃப். அல்லாஹ் குறைஷிகளுக்கு மிகப்பெரிய பரக்கத்தை அல்லாஹ் கொட்டி கொடுத்திருந்தான். அவர்கள் கோடை காலத்திலும் இருந்தாலும் சரி, குளிர்காலத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த காலத்தில் அவர்கள் வியாபார வணிகம் செய்தாலும் அவருடைய வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள், மிகப்பெரிய பரக்கத்தை பெறுவார்கள் என்பதாக அல்லாஹ் குறைஷிகளை பற்றி அல்லாஹ் உயர்ந்த நிலைமையில் அல்லாஹ் சொல்றான். குறைஷிகளை பத்தி சூரத்து குரைஷில் அல்லாஹ் சொல்றான் லீலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹலத் அஷ்ஷிதாய் வஸ்ஸைஃப். குறைஷி குலத்தை சார்ந்த அந்த குறைஷிகள் அவர் செய்யக்கூடிய அந்த வியாபாரங்கள்ல, தொழில் துறைகள்ல அவர்கள் குளிர்காலத்துல செய்தாலும் சரி, அவர்கள் மழை காலத்துல செய்தாலும் சரி, அவர்கள் கோடை காலத்துல செய்தாலும் சரி, எல்லா நிலையிலும் அவர்கள் மிகப்பெரிய பரக்கத்தை பெற்று விடுவார்கள். அப்படிப்பட்ட குறைஷிகள் எல்லா பரக்கத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். சாப்பிடுறதுக்கு அல்லாஹ் குடிக்கிறது ஜம்சம் நீர், அழகான ஜம்சம் நீரை கொடுத்திருந்தான். அவர்கள் இபாதத் செய்ய வேண்டும் என்று சொன்னால் காபாவில் நேரடியாக இபாதத் செய்யறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்திருந்தான். இப்படி எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தாலும், எல்லா விதமான சுகபோகம் இருந்தாலும், ஒரே ஒரு பஞ்சம் மட்டும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஒரே ஒரு பஞ்சம் மட்டும் இருந்துச்சு. என்ன பஞ்சம்? சாப்பாட்டுல பஞ்சமா, சொத்து சுகத்துல பஞ்சமா, இருப்பிடத்துல பஞ்சமா, மனைவி மக்கள்ல பஞ்சமா, எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனால் ஒரே ஒரு பஞ்சம், யாரெல்லாம் ஈமான் கொண்டிருந்தார்களோ அந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்வதில் மிகப்பெரிய பஞ்சம் இருந்துச்சு. ஈமானுடைய வாழ்க்கை முழுமையான முறையில் வாழ்வதற்கு உண்டான வாய்ப்பை அவங்ககிட்ட இல்லை. ஈமானுடைய முழுமையான வாழ்க்கை வாழ்வதற்கு அவங்கள்ட்ட வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நிலைமையில்தான் அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹிஜ்ர தஹதி மா கான கபலஹு. யாரெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி இந்த உலகத்தை, தன்னுடைய இருப்பிடத்தை, தன்னுடைய சொந்தத்தை, தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய வியாபாரத்தை எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவர்கள் முன் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி இஸ்லாத்துல முதல்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையை கட்டுப்பட்டு முதலில் ஹிஜ்ரத் செய்த சஹாபி யார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் முதலில் ஹிஜ்ரத்திற்காக வேண்டி நான் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையை முழுமையான முறையில் தன்னுடைய வேத வாக்காக ஏற்று தன்னுடைய இருப்பிடத்தை, தன்னுடைய சொந்தத்தை, தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய மனைவி மக்களை எல்லாத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய பையை முதலில் எடுத்தவர் யார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹஸரத் அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்தான் இஸ்லாத்திற்காக வேண்டி, ஈமானுக்காக வேண்டி, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹிஜ்ரத்துடைய அந்த வார்த்தையை முழுமையான முறையில் ஏற்று தன்னுடைய பையை முதலில் தூக்கியவர்கள் ஹஸரத் அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா. அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர். மிகப்பெரிய சிறப்பை பெற்றார் அந்த சஹாபி, மிகப்பெரிய சிறப்பை பெற்றார்கள். என்ன சிறப்பு? அல்லாஹ் அக்பர். என்னுடைய வார்த்தையை ஏற்று முதலில் ஹிஜ்ரத் செய்த அந்த அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த உம்மத்திற்கெல்லாம் கியாமத் நாள்ல அல்லாஹ் விசாரணை செய்வான். ஒட்டுமொத்த எல்லா மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய விசாரணை இருக்கும். என்னுடைய உம்மத்திற்கு விசாரணை இருக்கும். என்னுடைய உம்மத்தினுடைய விசாரணையுடைய முதல் நபராக அபூ சலமா இருப்பார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா வலது கரத்தில் அவருடைய பட்டோலை அல்லாஹ் கொடுத்து கேள்வி கணக்கை லேசாக்கி அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா முதலில் சொர்க்கம் செல்லக்கூடிய நபர் ஹஸரத் அபூ சலமா ரலியல்லாஹு என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒற்றை வார்த்தையை முழுமையான முறையில் நம்பி எல்லாத்தையும் விட்டு முழுமையான முறையில் விட்டு தன்னுடைய பையை தூக்கி ரசூலுல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்த அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த சிறப்பு, அல்லாஹ் கொடுத்த சிறப்பு
வலது கரத்தில் பட்டோலையை பெற்று சொர்க்கத்தில் முந்தி செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றார் என்று சொன்னால் இந்த ஹிஜ்ரத்திற்கு அல்லாஹ் மிகப்பெரிய கூலி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லவா, மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லவா. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஹிஜ்ரத்தின் முன்னின்று நடத்தி தன்னுடைய எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருந்தவர்கள் தான் ஹஸ்ரத் அபு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களும் தன்னுடைய ஈமானை பாதுகாத்து எப்படியாவது போயிடணுங்க நினைக்கும் போது எல்லாம் பயந்து பயந்து தான் என்ன செய்யறாங்க, மக்கா விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் ஏறத்தாழ ஒரு 600 கிலோமீட்டர் தூரங்கள் இருக்கும். இப்பெல்லாம் ஏசி பஸ் மூலமா போனாலுமே 6 மணி நேரங்கள் ஆயிருது. ஆனால் அந்த காலகட்டங்கள்ல கரடமுரடான அந்த மலை பகுதியில பாலைவனத்துல காடுகள் சூழ்ந்த நிலைமையில அல்லாஹு அக்பர், நிறை மாத கர்ப்பிணிகள் எல்லாம் அல்லாஹ் ரசூலை சொல்ல ஏற்று ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டு போறாங்க. அன்று பிறந்த பாலகனை பச்சிலம் குழந்தையை தூக்கி கொண்டு, பச்சை உடம்பு கூட மாறாத அந்த பச்சிலம் குழந்தையை தூக்கி கொண்டு தாய்மார்கள் எல்லாம் ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டு போறார்கள். அப்படிப்பட்ட அந்த கரடு முரடான பாதையில் பயந்து பயந்து போறாங்க. பயந்து பயந்து போனாலுமே மக்கத்து காஃபிர்கள் தான் கூப்பிட்டு அடிப்பாங்களாம். எங்க போற? நான் மக்கா விட்டு மதீனாவுக்கு போறேங்க, என்னை விட்டுருங்க, இதுக்கு மேல நீங்க இருக்க முடியாதுங்க என்று சொன்ன மாத்திரத்துல, என்னத்தை எடுத்துட்டு போற? எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போ, ஒரு துளி ஒரு திருகம் கூட நீ இங்க இருந்து எடுத்து செல்லக்கூடாது, எல்லாவற்றையும் விட்டு விட்டு செல்லு என்று எல்லாத்தையும் புடுங்கி அடிச்சு பத்தி கூடக்கூடிய குறைஷி மக்கத்து காஃபிர்களா இருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை ஏற்று 600 கிலோமீட்டர் தூரங்கள் தன்னுடைய கால்நடையாக நடந்து தன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க சஹாபாக்கள். ஏன் ரசூலுல்லாஹ் கூட பயந்து பயந்து தான் ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. தன்னுடைய பாதையை மாற்றி மாற்றி தான் எப்போது வழக்கமாக செல்லக்கூடிய பாதை விட்டும் மாறி 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 என்ன செய்யறாங்க, கரடமுரடான பாதையாக இருந்தாலும் கூட மாற்றி மாற்றி தன்னுடைய ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ரசூலுல்லாஹ் மேற்கொள்றாங்க. ஆனால் ஒரே ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய நாவில் அல்லாஹ் பேசுகின்றான். உமர் ரலியல்லாஹு ஒரு தெருவில் வந்தால் ஷைத்தான் மறு தெருவில் ஓடுகின்றான் என்று புகழப்பட்ட இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாத்தை ஆரம்பத்தினுடைய துவக்கத்தில் முதல் நபராக நான் இருக்கிறேன். தம்மல் அர்பஊன ஹஜ்ரத் உமர் இப்னு ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹுவை கொண்டு அல்லாஹ் இன்னும் நான் முதல் நபராக இருக்கின்றேன், 40வது நபராக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு 40வது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பரக்கத்து தான் அல்லாஹ் அவருக்கு மிகப்பெரிய அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு காபால முன்னின்று வந்து தன்னுடைய வாளை எடுத்துக்கிட்டு காபாவுக்கு முன்னாடி வந்து நின்று சொல்றாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாங்க, தன்னுடைய வாளை தரையில குத்தி நிற்க வைக்கிறாங்க. இப்பதான் விதவிதமான அழகான டைல்ஸ், குளிரூட்டப்பட்ட டைல்ஸ். இன்னும் மக்கால வந்து காபால இருக்கும்போது எப்படிப்பட்ட கடுமையான வெயில் அடிச்சாலும் சரி மண்டையெல்லாம் புழக்கும், ஆனால் அந்த தரையெல்லாம் குளுமையான முறையில் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த குளுமையான டைல்ஸ் மார்பிள்ஸ் இப்ப போட்டிருக்கிறாங்க. ஆனால் அன்றைய காலகட்டங்கள்ல மண் தரையாக இருந்தது. அந்த மண் தரையில ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய கூர்மையான வாளை எடுத்து வந்து தரையில் குத்தி நிக்க வச்சுட்டு சொல்றாங்க, யாரெல்லாம் வயது முறிந்த தாய் தன்னுடைய மகனை இழக்க வேண்டும் என்று எந்த தாய் ஆசைப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட தாய் தன்னுடைய மகனை என் கண்முன் நிற்க சொல்லுங்க. எந்த தாய் தன்னுடைய பிள்ளை இழக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அப்படிப்பட்டவை முன்னாடி வரட்டும். எந்த மனைவி தன்னுடைய கணவன் இல்லை என்று நினைத்து கொள்ளட்டும், தன்னுடைய கணவன் போய் தொலையட்டும் என்று, கணவனை இழந்தாலும் பரவாயில்லை என்று எந்த மனைவி நினைக்கிறாளோ அப்படிப்பட்ட கணவனை முன்னாடி நிற்க சொல்லுங்க. எந்த பிள்ளைகள் அனாதையாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த தந்தையின் மூலம் நிற்க சொல்லுங்க. நான் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இருந்து இந்த குதிரையில், இந்த கலர் குதிரையில், இந்த உடையோடு, இந்த பாதையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி, ஈமானுக்காக வேண்டி மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறேன்.
சுருங்க சொல்வது என்று சொன்னால், யாரெல்லாம் மூத்தா போன்னு நினைக்கிறீங்களோ முன்னாடி வாங்கடான்ட்டாங்க. யாருக்கெல்லாம் மூத்து வரணும்னு நினைக்கிறியோ முன்னாடி வா, எல்லாத்தையும் துண்டு துண்டா பீஸ் போட்டு தூக்கி வீசிட்டு போயிடுவேன் நாங்க முரளியும். அப்படி எல்லாத்திற்கும் பரிபூர்ண ஒரு பிரகடனத்தை செய்தவர்கள், முழுமையான டிக்ளேர் செஞ்சுட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இஸ்லாத்தை முழுமையான முறையில் தன்னுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டு நான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையாக திகழக்கூடிய ரசூலுல்லாஹ் எங்கு இருக்கிறார்களோ அங்கு நான் செல்ல இருக்கிறேன். யாருக்கெல்லாம் உயிர் பயம் இல்லையோ முன்னாடி வாங்க, உயிர் பயம் இருந்தா ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறீங்கன்ற ரசூலுல்லாஹ்வுடைய அருமை ஹலீஃபா ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்லி மக்கா விட்டு மதீனா ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹிஜ்ரத்து தஹதி மா கான கபலஹு என்று சொன்னார்கள். யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்கிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொன்னதின் காரணமாக ஒரு சஹாபி, எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்துச்சு, நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிடுறான், நம்ம ஹிஜ்ரத் செஞ்சிருவோம் என்று சொன்னதின் காரணமாக சஹாபாக்கள் எல்லாம் கிளம்பி ரெடியா போறாங்க. அப்போ ஒரு சஹாபி 120 வயதை கொண்ட லம்ரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹ், 120 வயசு, படுத்த படுக்கையில கிடக்குறாங்க. முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரத் செஞ்சவர்கள் அபூ ஸலமா ரலியல்லாஹ். கடைசியா ஹிஜ்ரத் செய்தவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தையாக திகழக்கூடிய அப்பாஸ் ரலியல்லாஹ். இவர்கள் தான் கடைசியாக ஹிஜ்ரத் செய்கிறாங்க. இப்படி முதலில் ஹிஜ்ரத் செஞ்சவர் அபூ ஸலமா ரலியல்லாஹ், கடைசியா ஹிஜ்ரத் செஞ்சவர் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹ். 120 வயதை நிரம்பியிருக்கக்கூடிய 120 வயதை நிரம்பியிருக்கக்கூடிய லம்ரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹ் அவங்க சொல்றாங்க சஹாபாக்கள்கிட்ட, என்னை எப்படியாவது மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு அழைச்சிட்டு போயிருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு எப்படியா ஹிஜ்ரத் செஞ்சு அழைச்சிட்டு போயிருங்க, என்னுடைய பாவமெல்லாம் கழிஞ்சு நான் எல்லாம் பரிசுத்தமான ஆயிருவேன் என்று சொன்ன மாத்திரத்துல அவரை ஒட்டகத்துல வச்சு கொண்டு போக முடியாது. 120 வயசு, படுத்த படுக்கையில் கட்டில கிடக்குறாங்க, ஒட்டகத்திலையும் கொண்டு போக முடியாது. அப்ப சஹாபாக்கள் 4 மூலையிலே 4 சஹாபாக்கள் மாறி மாறி என்ன செய்யறாங்க, அந்த சஹாபியை தூக்கி கொண்டு செல்றாங்க. கொஞ்சம் தூரம் 4 சஹாபாக்கள் மாறி மாறி செல்லக்கூடிய அந்த நிலையில அந்த சஹாபியினுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? மக்காவிற்கும் மதீனாவிற்கும் நடு மைய பகுதிக்கு வந்துட்டாங்க. மக்காவிற்கும் மதீனாவிற்கும் நடு மைய பகுதிக்கு வந்த பின்னாடி இன்னும் ஒரு சில படிகள் எடுத்து வச்சுட்டா அவங்க மதீனாவுக்குள்ள போயிடுவாங்க. இன்னும் ஒரு சில படி பின்னாடி போயிட்டா மக்காவுக்கு போயிடுவாங்க. ஆனால் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் நடுபட்ட மையத்தில் சென்ட்ரல் என்ன செய்யறாங்க, ஹஜ்ரத் லம்ரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போயிருச்சு. அல்லாஹு அக்பர். அப்ப சஹாபாக்கள் எல்லாம், இவரு அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி, ஈமானுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி மக்கா விட்டு மதீனாவில் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற நியத்தில் என்ன செய்யறாங்க, புறப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கிறோம். ஆனா மதீனாவில் நுழைவதற்கு முன்பு இவருடைய உயிர் பிரிந்து விட்டதே. இவர் முஹாஜிர் சஹாபாக்கள்ல கட்டுப்படுவாரா இல்ல மக்காவிலே இருந்த சஹாபாக்களுடைய பட்டியல கட்டுப்படுவாரா என்று சஹாபாக்கள் எல்லாம் தூக்கிட்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அப்பதான் நல்ல ஜில்லஷான முத்தால சொன்ன அந்த ஆயத்தை அல்லாஹ் பெருமான சொல்லி சொன்னார்கள். ومن يخرج من بيته مهاجرا الى الله ورسوله, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி யார் ஹிஜ்ரத்துடைய நியத்தில் ஹிஜ்ரத்திற்காக வேண்டி புறப்பட்டு தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு வெளியேறி விட்டார்களோ அவர்கள் அந்த நோக்கத்தை அடையாமல் இருந்தாலும் சரி அடைந்தாலும் சரி அவர்களுக்கு உண்டான கூலியை அல்லாஹ்வே கொடுத்து விடுவான். வகான அல்லாஹ் கஃபூரர் ரஹீமா, அவர்கள் செய்த பாவங்களை முழுமையான முறையில் மன்னித்து அவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவன் ஆகி வருவான் என்பதாக அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல ஜல்லஷானஹு தஆலா சொன்ன வசனத்தை சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டார்கள். இப்படி ஹிஜ்ரத்திற்காக வேண்டி சஹாபாக்கள் மிகப்பெரிய தியாகங்கள் செஞ்சாங்க. எல்லா விதமான சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் விட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையை முழுமையான ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் தொடர்ந்து சஹாபாக்கள் மக்கா விட்டு மதீனாவுக்கு வந்தாங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த சிறப்புகளை கொண்டு சொல்றாங்க. அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல சொல்லும்போது லில் ஃபகராஇல் முஹாஜிரீன்,
எப்படிப்பட்டவர் என்று அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? முஹாஜிரின் சஹாபாக்கள் அவர்கள் எல்லாம் ஃபகீரானாக, அவர்கள் எல்லாம் ஃபக்கீர் ஆகிவிட்டார்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் மக்காவில் கொடுத்திருந்தாலும் கூட அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு அவர்கள் வந்தார்கள். ஃபக்கீரான முஹாஜிரிங்கள். அல்லாஹ் இன்னொரு சிறப்பு சொல்றான், அவர்கள் ஃபக்கீர் என்றாலும் சொல்ல இருந்தாலும் கூட யன்சுருல்லாஹ் வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அவர்கள் தான் என்ன செய்றாங்க? உதவியாளர்களாக இருக்கிறார் என்பதாக அருள்மறையா அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை அந்த சஹாபாக்களுடைய தியாகங்கள் நினைவு கூறக்கூடிய நன்மக்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கில் புரிவானாக. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு யஹ்தி மா கான கப்லஹு, யாரெல்லாம் ஹஜ் செய்தார்களோ அவர்கள் முன் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சங்கை குறித்தானவர்களே, நம்முடைய ஊரிலிருந்து நம்முடைய முஹல்லாவிலிருந்து மர்ஹூம் ஹாஜி ராஜ் முகமது சாஹிப் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை ஏற்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தன்னுடைய இறப்பிடத்திலிருந்து மக்கமா நகரை நோக்கி சென்றார்கள். தன்னுடைய எல்லா விதமான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றிவிட்டு மதீனாவில் ரசூலுல்லாஹ்வுடைய இருப்பிடத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாரில் எல்லா விதமான ஜியாரத்தை முடித்துவிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை வாங்கி கொண்டு நாளைக்கு ஃப்ளைட் என்று சொன்னால் முதல் நாள் பேக் பண்ணி ரெடியா இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஊருக்கு போயிடலாங்கிற நியத்துல எல்லாரும் கிளம்பி இருக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு அல்லாஹ் சோதனை செய்து அவர்களை மக்காலிருந்து மதீனாவுக்கு வர வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு மிகவும் பிடித்தமான இடம் என்று சொன்னால் அது மக்கா, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் மதீனா, அல்லாஹ் எல்லா விதமான பரக்கத்தையும் கொட்டி வைத்திருக்கக்கூடிய இடம் மக்கா, அல்லாஹ் பக்கா என்று சொல்கின்றான். பரக்கத்து பொருந்திய இடத்தை மக்கா பக்கா என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படிப்பட்ட மக்கா விட்டும் ஹிஜ்ரத் சென்ற அந்த சஹாபாக்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு துஆ செஞ்சார்கள், யா அல்லாஹ் மக்காவை நீ பன்மடங்கு பரக்கத்து பொருந்தியதா ஆக்கியிருந்தால் இருந்தாலும் கூட இந்த சஹாபாக்களுக்காக வேண்டி மக்காவிட 2 மடங்கு பரக்கத்தை நீ இந்த மதீனாவிற்கு நீ கொடுத்து கொடு அருள் புரிவாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அப்படிப்பட்ட மதீனாவில் ரசூலுல்லாஹ் எந்த மண்ணில் வாழ்ந்து அடக்கப்பட்டார்களோ அப்படிப்பட்ட புனித மண்ணில் மர்ஹூம் ஹாஜி ராஜ் முகமது சாஹிப் அவர்கள் ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யப்படுகிறார். அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியம்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜன்னத்துல் பக்கீல் யாரெல்லாம் அடக்கம் செய்யப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் என்னோடு எழுப்பப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்திற்கு சொந்தமானவர்களாக ஹாஜிமார் யாரெல்லாம் தன்னுடைய இருப்பிடத்திற்கு வருவதற்கு முன்பு அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செஞ்சார்களோ அவருடைய மரணம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மரணம். அல்லாஹ் அவர்களை எல்லாம் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டது போல அல்லாஹ் நம்முடைய அமல்களையும் பொருந்தி கொண்டு நம்முடைய அதிகம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம்முடைய ஹஜ்ஜி உம்ரா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்முடைய அமல்கள் எல்லாம் நல்ல அமல்களாக சீதவித்தனம் பெற்ற அமல்களாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பாவமான காரியங்கள்லாம் முழுமையான முறையில் நீங்கி அல்லாஹ் பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை சொன்னானோ எதன்படி ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டினார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஹிஜ்ரத்தினுடைய சங்கையான பயணம் அதனுடைய சிறப்புகளும் மதீனா முனவ்வராவினுடைய சிறப்புகள் பற்றி பல்வேறு விஷயங்களை ஹஸரத் அவர்கள் நமக்கு சொல்லினார்கள். சென்ற வார கேள்விக்கான பதில் எழுதியவர்கள் ஆபிதா இஸ்மி நகர், ஷக்கீலா பானு பீர்ஷா நகர், உமேரா செக்கடித்தரு, ரஹீமா பீர் ஒலி நகர், ரெஜியா பானு புதுரோடு, ஆசியா மரியம் கான்தரு, சமீலா நந்தி ஆண்டி தெரு, ஹம்ரா ஜின்னத்தரு, ஆரிஃபா ராஜகிரி, ஜுனைதா புதிய தெரு, மும்தாஜ் பண்டாரவடை, ஹபீப் கனி பண்டாரவடை, சர்வநிசா ஜின்னத்தரு, ஜன்னத் கனி பண்டாரவடை, ஃபிர்தௌஸ் பீர் ஒலி நகர். இந்த வாரத்திற்கான கேள்வி, குறைஷிகளின் வியாபார பறக்கத்தை பற்றி அல்லாஹ் எந்த சூறாவில் கூறுகிறான்? இரண்டாவது கேள்வி, ஹிஜ்ரத் பயணத்தை முதலில் மற்றும் இறுதியில் மேற்கொண்ட சஹாபாக்களின் பெயர்கள் என்னென்ன? மூன்றாவது, 40வது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி யார்?
இது இந்த வார கேள்வி. அதிகமான இபாதத் செய்து கேட்ட விஷயங்களை உள்வாங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபை இல்லாமல் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.